ஹலோ guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசிபி vlog தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது, மிட் நைட். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, சப்பாத்தி முட்டை ரோல். இது வந்து எனக்கே தோணுச்சு, சப்பாத்தியும் இருந்தது முட்டையும் இருந்தது. ஸோ அதை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம இப்போ பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோக்குள்ளே போய் சொல்ல பயங்கரமாக வேர்க்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சப்பாத்தியெல்லாம் உங்களால் இது செய்ய முடியாது. ஸோ இப்போ நான் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டப்னு வந்துடுறேன். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஏரியாவில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான பொருட்கள், சப்பாத்தி ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட்டு எக்கும் சொல்லிட்டேன். இப்போ இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் வேணும்ல, 4 இன்க்ரீடியண்ட்டில் இது செஞ்சிடலாம். இன்னொரு இன்க்ரீடியன்ட் நான் போய் திருடிட்டு வரேன். இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன முடியாக இருக்குது, நூல். இந்த 2 தான் நம்ம வந்து இருக்கணும், அதுதான் நம்ம ஓரமாச்சு. ஸோ இதை நான் ஏன் இப்போ காட்டினேன்னா, ஏன்னா இதுதான் நம்ம வந்து மெயினாக அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணிடலாம், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கணும். நம்ம வந்து சப்பாத்தி ஏற்கனவே போட்டு வச்சிட்டாங்க அம்மா. சப்பாத்தி இது ஏற்கனவே போட்டு வச்சிட்டாங்க. காட்டுறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுல்ல, காட்டுறேன். அடுப்பு எந்த இதுலையுமே எனக்கு மூஞ்சி தெரியாது, ஏன்னா கேமரா ஆங்கிள் சரியாக இருக்க மாட்டேங்குது. இல்லைனா மட்டும் நீங்கள் சரியாக வச்சுருப்பீங்களான்னு அப்படி கேட்பீங்க. ஃபன் கைஸ். ஸோ இப்போ நான் போய் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். எக் வேணும். ஒரு நிமிஷம் நான் எடுத்து வந்து இந்த தோசைக்கல் ஃபுல்லாக தெரியாது, ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நான் பண்ணுறேன், தெரிய வைக்க முடியுது. ஸோ கண்காரிங்க, வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஐயமடி, எல்லா இதுவும் எனக்கு கை சுட்டுக்குது, கடுப்பாக வருது. ஒன்று இருக்கணும். வந்து கல் சூடாகணும். நம்மளுக்கு ஆயில் வேணும். நம்மளோட ஆதி காலத்து டெக்னிக் யூஸ் பண்ணணும். அது டைமரு தப்பாக தான் ஓடும், கண்டு காட்டணும். சிம்பிளி வச்சிட்டா. இது ரொம்ப நீங்கள் வந்து போட்டுட்டு மறுபடியும் போட்டிங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஓடு வேறு. நானே எப்பயாவது ஒரு வாட்டி தான் சமைப்பேன், அதுலேயும் வந்து ஏதாவது குட்டையை கலப்பி விட்டுருக்காரு, உள்ள நோண்டி எடுத்து. என்ன டிஸ்கஸ்டிங்காக செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்படி தான், நம்ம ரெசிபி தான், நம்ம வீடு, நம்ம தான் பண்ணுவோம். அதுக்கு எங்கள் அம்மா பிஞ்சு எடுக்க போகிறாங்க, எடுக்கக்கூடாது. அடுப்பே இன்னும் சூடாகலை, அதுக்குள்ளே போட்டுட்டேன். அதான் நான் இந்த மாதிரி அடுப்பு சூடாக
ஒரு செகண்ட் எனக்கு டேமே நின்று போச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? தெரியுதா? நான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஆயில் இருக்குல்ல, ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு பெருமையாக இருக்குது. நல்லா வருமானு தெரியல, இருந்தாலும் நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். கஷ்டப்பட்டு செய்கிறேன்ல. லைட்டாக ஆயில் அந்த முட்டையை நம்ம தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல மட்டும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஜாமா வேணும். அதுதான் இந்த இது பேர் என்ன, கொரியாண்டர் பவுடர். அதில் ஆரிகானோ பீஸாவில் தூவாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவராக இருக்கும். ஓகேவா? இதை நம்ம போடுவோம். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த செம்மையாக இருக்குது. இது நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் சீஸ் இல்லாத காரணத்தினால நாங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இல்லை, பீஸா நான் நினச்சேன் இப்போ பீஸா செஞ்சுட்ருக்கேன்ட்டு. இதில் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, தயவுசெய்து ஆட் பண்ணாதீங்க. நான் லூஸு மாதிரி பேசிகிட்ருக்கேன். நைட்டு நேரம்ல என்னமோ உளறிட்டுருக்கேன். ஆனால் இது கெச்சப் தான், ஏன் இது இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு தெரியல. இது வந்து நல்லா வேகணும். நல்லா இருக்கு. ஓகே, வெந்துருச்சா? என்னடா இது? ஓகே, மறுபடியும் நம்ம கொஞ்சம் சீசன்ஸ் தூக்கலாம். பத்தலை குட்டியும் பத்தலை. உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான தட்டு இல்லை. வெயிட் இல்லை நமக்கு ஐயோ போச்சு, ஒரு ஓரமாக போயிடுச்சு. சூடாக தான் இருக்கும். ஐயோ இப்போ அப்படியே பீஸா ஸ்மெல் தான் அடிக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேணா நீங்கள் கையிலே தடவிக்கலாம். நான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறதுனால ஸ்பூனில் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆஃப் கெச்சப். ஐயோ தண்ணி மாதிரி இருக்குதுனால டப்புன்னு ஊற்றிச்சு. கெச்சப் வந்து நம்ம அப்படியே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நிறைய ஊற்றிக்கோங்க, ஏன்னா நிறைய ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நான் வந்து எந்த வீடியோவுமே பார்க்கல, எனக்கா தோணுச்சு. ஸோ அதனால் நானே செய்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி பண்ணுறாளே, அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி பண்ணுறாளேன்னு நினைக்காதீங்க. நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம ரெசிபி யார் என்ன சொல்ல போகிறா? நம்ம நல்லா இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் போய் எல்லாத்தையும் தடையுமே இல்லாமல் நான் போய் அழிச்சிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. வந்து நீங்கள் வந்து சாஸ் தவிர நீங்கள் சிக்கன் போட்டுக்கலாம். அப்புறம் என்னெல்லாம் போடலாம், சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாஸும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
நம்ம பண்ணி வாய்க்குள்ளே அமுக்க வேண்டியது. அப்போ எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தடையமே இல்லாமல் அழிக்கிறது தான் பெரிய விஷயமே. எல்லோரும் இந்த மாதிரி நிறையா வாட்டி பண்ணியிருப்பீங்க. என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன். வாங்க. ஓகே, எப்படி வேர்த்துக்கு பார்த்தீங்களா? ரைட் காமிக்கும். இந்த சம்மர் ஆரம்பிச்சாலே எனக்கு கொலை பண்ணும். சவுண்டு கேட்குமோ? ஸோ இதை இப்போ வந்து ரோல் பண்ணும். ஐயோ சாரி, இந்த இது இருக்குல்ல, இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கு. வா, என்னல இது? ஓ சப்பை அப்படியே உள்ள தெரிஞ்சிடணும், நம்ம தானே சாப்பிட போகிறோம். இதுதான் அந்த ஷவர்மா மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஷவர்மா பீஸா எல்லாத்தையும் ஐயோ என்னல இது? ஊர்லு. ஓகே, ஷவர்மா அண்ட் பீஸா மாதிரியே இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரோல் பண்ணதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நானே இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இருக்கு. இதுக்கு மேலே ஆடிட்டு சாப்பிட்றாங்க கணக்காதுங்க. எனக்கு அப்படிதான் நான் செஞ்சல நல்லா இருக்கும். சிக்கன் போய்ட்டுறாங்க. சிக்கன் எங்கள் வீட்டில் இருக்கான். சண்டே நல்லா செஞ்சுருக்காங்க. பிரசனம் சிக்கன் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காமலும் இருக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிறனால சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நான் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா? இருங்க, இன்னும் வரல. எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். நான் செஞ்செல்லாம் க்ளோயிங்காக தான் இருக்கும். அப்படியே உருட்டி என்ன சாஸ்லாம் கொட்டிடுச்சு. உருட்டி இவனா இன்னும் ரொம்ப கீழே இருக்கு. என் வாயை பார்த்தாங்க நான் பயந்துடுவாங்களே. சூப்பராக இருக்கு. ஓகேவா? உருட்டுனா மறுபடியும் மேலே வந்துடுது. இந்த ஆங்கிளே சரி, நான் மேலே ஆங்கிள் மாற்றிட்டு வரேன். நீங்கள் முதல்ல அதை சாப்பிட்டுக்கோங்க.
கிட்ட ஆரிகனோ இல்லைன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் தூக்கிக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ்னால் எடுங்க ஒரு நிமிஷம். இந்த இது இருக்குல்ல, இது ஆக்சுவலா சில்லி ஃப்ளெக்ஸ் ஆயிடும். இது போட்டுக்கினா அதுவும் சும்மா ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக. இதுக்கு நீங்கள் சிக்கன் தான் வேணும்னு அடம்பிடிக்க தேவையில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறத செய்யலாம். சாஸ் கூட வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க. நம்ம செய்கிற மாதிரி பேசிட்டு தான். நான் போய் சாப்பிட்டேன். பிக் பைட். பார்த்தீங்களா, பின்னாடி சவுண்ட் ப்ரூஃபை நானே கொடுத்தேன். நான் போய் சாப்பிட்டேன். பார்த்ததில் கழுவி வச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கும், நான் ஏன் நைட்டு நேரத்தில் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. ஏன்னா அப்போ அந்த டைமில் தான் ஃபோன் ஃப்ரீயாக இருக்கும், நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஃபோன் வந்து காச்சா பூச்சான்னு இருக்கும். இந்த மாதிரி பிடிக்காது. இந்த ஒரு ரோலே சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு செம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ நான் போய் படுத்துடுறேன். ஏன் இப்படி பார்த்து பயப்படுறா? வராத உள்ள வந்தா கொண்டுருவேன். போ கேமரா எடுக்கான். வெயிட் பண்ணுங்க. இந்த வாண்டு தான் நைட்டு நேரத்தில் தூங்காமல் அம்மா கூட தூங்கிடுச்சு, இது இன்னும் தூங்காமல் இருக்கு சொல்ல. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.